மக்களே, கனடா வாங்க வாக்கியம் போலாங்கிற சேனலில் பார்த்தீங்களா, சரே பியர் கிரிக் பார்க்கில் இங்கே காலையில் 8:30 மணி நம்மளுடைய கருப்பு இனத்து சகோதரர்கள், நம்மளுடைய மறு உருவங்க, அவர்கள் நல்லவங்க போகிறான் பாருங்கள். என்ன அழகாக காலையிலேயே சாக்கர் கேம் விளாண்டுக்கிட்டு இருக்காங்க. நான் முதல்ல பார்த்தோன்னே நம்ம தமிழ்காரங்க தான் விளாடுதாங்க நினச்சி வந்துட்டேன் கலரை பார்த்தோன்னே. அதுக்கப்புறம் தெரியுது அவங்க நம்மளுடைய பிரதர்ஸ் தான். பார்த்தீங்களா, எல்லாம் சூப்பராக விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க மக்களே. அது போக நிறைய விருங்க பாருங்க, அதிக பாருங்க. நீங்களும் வாங்க, இங்கே வந்து நல்ல சாக்கர் கேம் விளாடலாம், இலவசம் தான், ஃப்ரீயாக தான் விளாண்டுட்டு இருக்காங்க. அது போக வாக்கிங் போகிறாங்க, ஒரு டீம் பயங்கரமாக வாக்கிங் போய்கிட்டு இருக்காங்க. வாக்கிங் ட்ரையல்ஸ் இருக்குது இங்கே நிறைய. இடம் வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க. வாக்கிங் போகிறதுக்கு எப்படி சொல்கிறது, ரொம்ப ரம்மியமாக இருக்கும். ஆமாம், பார்க்கோட பார்க்கிங் லாட்டை மட்டும் பாருங்கள், இவ்வளோ ஃப்ரீ பார்க்கிங்க. நீங்கள் யாருனாலும் காரை கொண்டு பார்க் பண்ணிக்கிடலாம். பார்க் பண்ணிவிட்டு நல்லா வாக்கிங் போகலாம், நம்மளும் வாக்கிங் போகலான்னு. அவங்க சாக்கர் கேம் பார்த்துட்டிங்க. எப்படி வாக்கிங் போகிறாங்க பார்த்தீங்களா எல்லோரும். சூப்பருங்க, ஒரு எனர்ஜெட்டிக்காக இருக்காங்க பாருங்கள். இதில் என்னென்னா, நான் ஒரு 2-3 பேர் வந்து யங்ஸ்டர், ரொம்ப சின்னவங்க, டீனேஜுக்காரங்க. 2-3 பேர் பார்த்தா ஒரு 50 வயசு இருக்க மாதிரி இருக்காங்க. ஆனால் கலக்கிறாங்க எல்லாருமே. வாக்கிங் போகலாம் வாங்க. இங்கே பாருங்கள், இங்கே வந்து சிம்பிள் போட்டிருக்காங்க பாருங்கள், இந்த ஏரோ மார்க் போட்டு இதில் வந்து ஒரு முயல் சிம்பிள் போட்டிருக்காங்களா. 2வது லைன்லேயும் ஒரு முயல் சிம்பிளா, 3வது லைனில் ஒரு ஆமை சிம்பிள், 4வது லைன்லேயும் ஒரு ஆமை சிம்பிள். இது எதுக்குன்னா, ஃபஸ்ட்டு இந்த 2ம் சேர்ந்தது வந்து ஸ்லோ லைன், ஓகே. அடுத்த 2ம் சேர்ந்தது ஸ்பீடு லைன். நீங்கள் யாராவது ஸ்லோவாக வாக் பண்ணணும்னு பிளான் பண்ணிங்கன்னா, அந்த லாஸ்ட்டு 2 அந்த ஆமை இருக்குல்ல, ஆமையோட லைனில் நடந்து போயிருங்க, ஓகே. யாராவது 2 பேரும் முயலில் போகணுன்னா கொஞ்சம் ஸ்பீடாக நடந்து போங்க. தாத்தா 2 பேரும் கதை பேசிக்கிட்டு தான் போகிறாங்க. ஒரு தாத்தா ஆமையில் போகிறாரு, ஒரு தாத்தா முயலில் போகிறாரு. அவங்க பாவம், அது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்காது, பட் மீனிங் வந்து அதுதான். பார்த்தீங்களா, நல்லா இருக்குங்க. ஊர் வந்து கனடா வந்து ரொம்ப நல்ல நாடு மக்களே. வாருங்க, நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். ஆமாம், ஃபஸ்ட்டு ஒரு 2 வருஷம் கனடாவை பிடிக்காது. அந்த 2 வருஷம் பிடிக்கல அப்படின்னு நீங்கள் ரிட்டர்ன் போனீங்கன்னா லைஃப் லாங்கு கனடா வரமாட்டீங்க. பல்ல கடிச்சிட்டு இருந்தீங்கன்னா லைஃப் லாங்காக கனடா விட்டு போக மாட்டீங்க. அது மாதிரி ஒரு நல்ல நாடு. வாருங்க மக்களே, கனடாவுக்கு வாங்க.